ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட ரொம்ப நேரம் பேசுறாங்க. ராமமூர்த்தி கிட்ட உங்க கல்யாண நாள் அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க ஒண்ணு விடாம. ஈஸ்வரி சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கணும், நீங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்கன்னு 3 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. 3 பேரும் தூரத்துல நின்னுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பேசுறத. பாக்யா வீட்டுல ஜெனி டீ போட்டு குடுக்கறேன்னு சொல்றாங்க செலியனுக்கு. செலியன் வேண்டான்னு சொல்றாரு. ரெக்வஸ்ட் பண்ணி குடுக்கறாங்க. அப்ப எழிலும் வந்துடுறாரு. எழிலுக்கும் டீயை போட்டு குடுக்கறாங்க. டீ நல்லா இல்லைன்னு எழில் சொல்றாரு. இனிமேட்டு தெரியாதனமா கூட சமயக்கட்டு பக்கம் போயிடாதீங்க நீ அப்படின்னு சொல்றாங்க. கோபிக்கு போதை தெளியுது. என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்ப கமலா பார்த்துட்டு போயிடுறாங்க. ராதிகா கிட்ட சொல்றாங்க அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னு. ராதிகா, நீங்க எங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா நேத்து பேசுனீங்கன்னு திட்டுறாங்க கோபிய. கோபியும் திட்டுறாரு ராதிகாவை, எங்க அம்மாவை பத்தி நீயும் தப்பு தப்பா பேசியிருக்கன்னு. ராதிகா, எங்க அம்மா உண்மையதான் சொன்னாங்க, எங்க அம்மா கிட்ட நீங்க அப்படி சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு கோபி சொல்றாரு. கிச்சனுக்கு போறாரு. அங்க வேலையே சரியா நடக்கலன்னு எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு செந்தில் வர்றாரு. கோபிக்கு அட்வைஸ் பண்றாரு, இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குற இடத்துல குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இந்த மாதிரி திட்டினேன்னா வேலை பார்க்க உனக்கு ஆளு கிடைக்காது, பழைய நிலைமைக்கு வந்துருவன்னு சொல்றாரு. கோபி, நேத்து நீ நிறைய குடிச்சிருந்த, நீ ரொம்ப பிரச்சனை பண்ண, உன் மகன் தான் உன்னை கூட்டிட்டு போனாரு, வீட்டுக்கு முறையா போய் சேர்ந்துட்டியான்னு கேக்குறாங்க கோபிய. கோபிக்கு நினைப்பே இல்ல. அப்ப எழிலும் இருந்தானான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. இத வச்சு அவன் பெரிய பிரச்சனை பண்ணிடுவான்னு சொல்றாங்க கோபி.